அல்லாஹ் சொல்லுகிறார். நம்மளும் தஸ்பீஹ் செய்வோம். பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்க அது ஓடிட்டு இருக்கு. இது எந்த மாதிரி தஸ்பீஹ்னே தெரியாது. டிவி பார்த்துட்டே இருப்பார், தஸ்பீஹ் பண்ணி உருண்டுட்டே இருக்கும். அங்க பார்த்துட்டு இங்க ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவர் டிவி பார்த்ததுக்கே ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இவர் எதனையோ பார்த்துட்டு தஸ்பீஹ். ஆனால் தஸ்பீஹினுடைய முறையும் தொழக்கூடிய முறையும் மனிதனை தவிர உலகத்தில் எல்லா படைப்பும் அதை சரியாக செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில திக்ருகள் இருக்கிறது. இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒருவர் நஃபிலாக நீண்ட நேரம் தொழக்கூடிய அந்த இபாதத்துக்களை விட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த ஒரு வார்த்தை பெரிய அமலாக கொடுத்துவிடும். நீண்ட நன்மைகள் இருக்கிறது. நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு கூட நீங்கள் போகிற போது ஆங்காங்கே பாலைவனங்களில் திக்ருகளை எழுதி போட்டிருப்பார்கள். அதிலே பெரும்பாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற திக்ர் இருக்கும். ஏனென்றால் போகிற போது நீங்கள் மறந்து விட்டால் பார்க்கிற போது இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதற்காக பாலைவனங்களிலே எழுதியிருப்பார்கள், மலைகளிலே எழுதியிருப்பார்கள், மண் பூமியிலே எழுதியிருப்பார்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது உலகத்தில் மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் இடைப்பட்ட எல்லா படைப்புக்கும் அது உணர்வாகவும் உணர்வாகவும் இந்த திக்ர் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 5 இடங்கள் இதை பயன்படுத்தணும். மார்க்கத்துல இந்த திக்ர் சம்பந்தமா எழுதுறாங்க. முதல் இடம், நம்ம தொழுகையில ருகூஹு போகிற போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த திக்ர் தொழுகையில வரும். 3 தடவையோ 5 தடவையோ, தனியாக தொழுகிற போது 7 தடவையோ எப்படி நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி தொழுகையில் ருகூஹிலே. இரண்டாவது இடம், சஜிதாவுக்கு போகிற போது சுப்ஹான ரப்பியல் அலா. இது இரண்டாவது இடம். ஏனென்றால் ருக்கு சுஜூத் என்பது தொழுகையிலே மிகப்பெரிய உயிரோட்டமானது. யாருக்கும் இதை செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்கிற காரியம். இதில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதும், இரண்டாவது சஜிதாவிலே சுப்ஹான ரப்பியல் அலா என்பதும், மூன்றாவது இங்கே எங்கேயாவது ஆச்சரியமான செய்திகளை கேள்விப்படுகிற போது வெறும் சுப்ஹானல்லாஹ் என்பது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதையும் சேர்த்து ஓதிக்கொள்வது நல்லது என்று எழுதுகிறார்கள். ஆகவே ஆச்சரியமான செய்திகளை நீங்கள் கேட்கிற போது பார்க்கிற போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஓதுவது. நாலாவது, தொழுகையிலே இமாம் ஓதி கொண்டிருக்கிற போது ரக்காயத்துகளை மறந்துவிட்டால், தொழுகையிலே ஏதாவது தவறு ஏற்பட்டால், அல்லது அவர் உட்கார வேண்டிய இடத்தில் உட்காராமல் எழுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லலாம், அல்லது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லலாம். ஒரு தொழுகையிலே திருத்தி கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் மட்டுமே இருக்கிறது. ஆகவே வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ் என்றால் இமாம் புரிந்து கொள்வார், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறது என்று அவர் தெரிந்து கொள்வார். அல்லது அந்த தப்பை திருத்துவதற்கு இறுதியாக சஜிதா சஹ்வை கூட அவர் செய்துவிட்டு முடிப்பார். ஒரு தொழுகையினுடைய தவறை இமாமுக்கு எடுத்துக் கொடுக்கிற இடத்தில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இருக்கிறது. 5வது இடத்தில் தான் நாம் அதிலே திக்ர் செய்யக்கூடிய திக்ர்களில் ஆக சிறப்பான திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஹதீஸில் புகாரியில வருகிறது, நாளை மறுமையில் மீசான் தராசில் ஆக கனமானது, நீங்கள் சொல்வதற்கு ஆக லேசானது 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, உங்களுடைய அமல்களை எல்லாம் நிறுத்தக்கூடிய மீசான் தராசில் இந்த நன்மை தூக்க முடியாமல் மீசான் திணறுகிறது, அந்த அளவிற்கு வெயிட்டாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி. இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய புகாரியினுடைய கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸை தான் பதிவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையும் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்கிற 2 வார்த்தையும் உலகம் சார்ந்த படைப்பு, வானம் சார்ந்த படைப்பு அனைத்தையும் வைத்தாலும் தூக்கக்கூடிய மீசானில் தூக்க முடியாமல் 2 வார்த்தை மீசானில் ரொம்பவும் சக்கலத் என்கிற கனத்தோடு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே உலகத்தில் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, மனிதன் மட்டும்தான் மறந்த நிலையில் இருக்கிறான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். தொடர்ந்து அல்லாஹ்வின் திக்ர்களில் நாம் ஈரமாக நாவுகளை வைத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன்
தொழக்கூடிய முறையோடு அவனை வணங்கக்கூடிய முறையோடு நாம் இபாதத்து செய்கிற சாலிகான கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மீதம் இருக்கிற ரமலானுடைய காலங்களை அவன் அருளோடு கழிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.